Clasping his feet, they did him homage. மத்தேயு 28:9. அவர்கள் அவர் காலடிகளை பற்றி கொண்டு பணிந்து நின்றார்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அமர்வாம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, we are Easter people and Alleluia is our song. நாம் உயிர்ப்பின் மக்கள், அல்லேலூயா என்பது நமது கீதம். உயிர்த்த கிறிஸ்துவின் மக்கள் என்பதுதான் கிறிஸ்துவ மக்களுக்கு பொருந்தக்கூடிய அடையாளம். இறந்தவர்கள் அல்ல, பொய்யர்கள் அல்ல. பொய், பழி, இன்னும் பல வகையான வேதனைகள், கலாபனைகள், இவைகளை எல்லாம் வென்று வெற்றி வீரராக உயிர்த்த கிறிஸ்துவை போல ஒரு கிறிஸ்துவனின் வாழ்வு இருக்க வேண்டும். அதைத்தான் நாம் உயிர்ப்பின் மக்கள் என்றும், அல்லேலூயா என்றால் மகிழ்ச்சியாக ஆண்டவரை புகழுங்கள், பாடுங்கள் என்பது அர்த்தம். ஆகவே இந்த அல்லேலூயா என்பது மகிழ்ச்சியாக புகழ்ச்சி கீதம். நமக்கு குறுகிய மனப்பான்மையில் என்னிடம் ஒரு சிலர் இப்படி கொஞ்சம் புகார் அளிப்பதை போல சொன்னார்கள். ஃபாதர், நீங்கள் தவக்காலத்தில் தியானம் வச்சிங்க, தவக்காலத்தில் அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்லாரு, தவக்காலத்தில் அல்லேலூயா சொல்கிறது இல்லையே. அல்லேலூயா என்பது மகிழ்ச்சியாக ஆண்டவரை பாடுங்கள், மகிழ்ச்சிக்குரியதை நாம் தவக்காலத்தில் ஒதுக்கி வைக்கிறோம். பிறகு மறுபடியும் ஈஸ்டரிலிருந்து அல்லேலூயா பாடுகிறோம். அல்லேலூயா என்றால் கடவுளை புகழுங்கள். அதனால் அல்லேலூயா சொல்லக்கூடாது, சொன்னால் பாவம், தப்பு, பெரிய குற்றம் அல்ல. ஆக ஒரு குறுகிய மனப்பான்மையில், அதே போன்றுதான் கிறிஸ்மஸ் சமயத்தில் அங்கே அன்பொழி டிவி வெளியில் திரையில் இந்த பாடுகளின் பாடல் ஒன்று போனது. ஐயோ, கிறிஸ்மஸ் சமயத்தில் பாடுகள் போகுதே அப்படின்னு ஒரு புலம்பல். கிறிஸ்மஸ் சமயத்தில் வெள்ளிக்கிழமை துக்க தேவரீசத்தை விட்டு மாற்று வேற தேவ தரிசனம் சொல்லுவோமோ? அது எந்த காலமாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமை துக்க தேவரீசம் தானே ஜெபமாலையில் சொல்கிறோம். ஆக நம்முடைய எண்ணத்தில் தான் விசாலம் வேண்டுமே தவிர வேலிகள் நம்மை தடுத்து நிறுத்தக்கூடாது. You can put truth in a grave, but it won't stay there. You can nail it to the cross and shut it up in a tomb, but it will rise. Clarence W. Hall. உண்மையை குழி தோண்டி புதைத்தாலும் அது அங்கே தங்காது, அதை சிலுவையில் அறைந்தாலும் கல்லறையில் மூடினாலும் மீண்டும் உயிர்த்தெழும். ஆகவேதான் புரட்சியாளன் புதைக்கப்படுவதில்லை, விதைக்கப்படுகிறான் என்று சொல்லப்படுவது. ஒவ்வொரு புரட்சியும் ஒரு புதிய யுகத்தை தருகிறது, உருவாக்குகிறது. He made us go from slavery to freedom, from darkness to light, from death to life. He is the paschal mystery of our salvation. நம்மை அடிமைத்தனத்திலிருந்தும் சுதந்திரத்திற்கும், இருளிலிருந்து ஒளிக்கும், சாவிலிருந்து வாழ்வுக்கும் நடத்தினார். அவரே நம் மீட்பின் பாஸ்கா மறைபொருள். புனித ஜார்ஜிஸ் மெலடின். முன்னாள் போப்பாண்டவர் பெனடிக்ட் XVI. Salvation in fact is a gift. It is God's grace, but to have effect in my existence it requires my consent and acceptance demonstrated in deeds, that is in the will to live like Jesus, to walk after him. மீட்பு என்பது உண்மையில் ஒரு கொடை, கடவுளின் அருள். ஆனால் அது நம் வாழ்வில் வேரோட்டம் பெறுவதற்கு நம்முடைய மன ஒப்புதல் வேண்டும். செயலிலே காட்டக்கூடிய ஒப்புதல் தேவை. அதாவது இயேசுவை போல வாழ்வதும் அவர் பின்னே நடப்பதுமான
மன வலிமையே ஆகும். இந்த மன வலிமையை பெற்றோம் என்றால் எதற்கும் அஞ்ச மாட்டோம், மருள மாட்டோம், பயப்பட மாட்டோம். இந்த மன வலிமை இல்லாததினால்தான் அப்போஸ்தலர்கள் பதுங்கிக் கொண்டு கதவுகளையும் ஜன்னல்களையும் சாத்தி கொண்டு இருந்தார்கள். உயிர்த்த கிறிஸ்துவை பெற்றதும் உயிர்த்த கிறிஸ்துவின் தரிசனத்தை பெற்றதும் அவர்களுக்குள் இருந்த பயம் அகன்று போய் கதவுகளை திறந்து கொண்டு நாற்சந்திகளில் நின்று எந்த கிறிஸ்துவை கொன்றீர்களோ அந்த கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்கின்றோம் என்று தைரியமாக போதித்தார்கள். எது இந்த தைரியத்தை கொடுத்தது? உயிர்த்த கிறிஸ்துவின் ஆற்றல். அந்த உயிர்த்த கிறிஸ்துவின் ஆற்றல் இருந்தால் நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை, அஞ்ச தேவையில்லை, நடுங்க தேவையில்லை. கிறிஸ்து நம்மை உந்தி தள்ளுவார். Faith is the assurance of things hoped for, the conviction of things not seen. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 11:1. நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை, கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றி ஐயமற்ற நிலை. மோட்சம் இருக்குதா? யாரு பார்த்தா? அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்றது அல்ல நம்பிக்கை. மோட்சத்தை பார்க்க முடியவில்லை, அதை பற்றி எனக்கு தெரியாது, இருப்பினும் நான் நம்புகிறேன். கண்ணுக்கு புலப்படாதவை பற்றி ஐயமற்ற நிலை. எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு எனக்கு இது கிடைக்கும், எனக்கு இது நடக்கும், ஆண்டவர் இதை செயல்படுத்துவார் என்பதுதான் உண்மையான விசுவாசம். எனவே உயிர்த்த கிறிஸ்து நமக்கு இத்தகைய தன்மைகளை தர வேண்டுமாய் இப்பொழுது முழந்தாளிருந்து செபிப்போம். Lord Jesus, may we always live in the joy and hope of the resurrection and never lose sight of its truth for our lives. ஆண்டவராகிய இயேசுவே, நாங்கள் என்றும் உயிர்ப்பின் மகிழ்ச்சியிலும் நம்பிக்கையிலும் வாழவும், மேலும் எங்கள் வாழ்வுக்கான உயிர்ப்பின் உண்மையில் பற்று கொண்டு வாழ வரமருளும்.